வணக்கம். நேத்து 3 எம்எல்ஏக்கள், இன்னைக்கு 1 எம்எல்ஏ. நாளைக்கு யாராவது ராஜினாமா பண்ணுவாங்களா? அப்படிங்கிறதாங்க அரசியல் வட்டாரத்தில பெரிய ட்ரெண்டிங்கா இருக்கு. எது எப்படியோ அதிமுகவின் பலம் 43ஆ குறைஞ்சிருக்குதுங்க. இது குதிரை பேரம் அல்ல, யானை பேரத்தை நோக்கி நகர்கின்றது. இது என்ன தலைமைச் செயலகமா அல்லது டிவிகே கட்சி ஆஃபீஸா? அப்படின்னு ஏடிஎம்கே கேள்வி கேட்குறாங்க. இந்த கண்றாவியெல்லாம் பார்க்கறக்கு தான் உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்களா? 6 மாசம் அவகாசம் குடுப்போம் அப்படின்னு சொன்ன தோற்றுப்போன தலைவர் எப்போது வேணாலும் ஆட்சி கவிழும். கடைசிக்கு 2029வது கவிழும் தயாரா இருங்கன்னு சொல்றாருங்க. இவங்க மட்டும் ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டாலோ, தேமுதிகவல கட்சியில சேர்த்துக்கிட்டாலோ அது ராஜதந்திரமா? நாங்க முறைப்படி ராஜினாமா பண்ணி கட்சியில சேர வரவங்கள இணைச்சுக்கிட்டா குதிரை பேரமா? ஏன் இதே தேமுதிகவிலிருந்து மாஃபா பாண்டியராஜன் உள்பட சில எம்எல்ஏக்கள் விலகி அதிமுகவில் இணைஞ்சபோது, அப்ப தெரியலையா அது தலைமைச் செயலகமா? இல்லை அதிமுக அலுவலகமான்னு டிவிகே தரப்பு சொல்றாங்க. கடைசியாக இசக்கி சுப்பையா அவர்கள் ராஜினாமா செய்ததோடு சேர்த்து 5 தொகுதிகள் காலியாக இருப்பதால், இனி கம்யூனிஸ்டுகள் வெளியிலிருந்து கொடுக்கும் ஆதரவு தேவையில்லை. இது டிவிகேவின் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் அண்ணா சிஎம் ஆனாருங்க. இப்பல்லாம் வீட்ல சினிமா, நாடகம் ஏன் ஐபிஎல்லுக்கு ஈக்குவலா நியூஸ் சேனல் பார்க்குறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். என்னண்ணா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? டிவிகேவின் அதிரடி வெற்றியால் அடுத்தடுத்து நடக்கும் கலையபரங்களை, அரசியல் நகர்வுகளை உங்களைப் போலவே நானும் ஆவலா எதிர்பார்க்குறேங்க.